இலங்கை முஸ்லிம் மீடியா போரம் 1995 உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 27 வருடங்களாக இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி, கலை, கலாச்சாரம் போன்ற உன்னதமான விடயங்களை ஊடக கட்டமைப்பிலே உயரிய எண்ணத்தோடு பதிவு செய்கின்ற ஒரு உன்னத நிறுவனம் என்ற அந்த பதிவோடு அவர்களுடைய 27வது மாநாடு இப்போது வெற்றிகரமாக இடம்பெற இருக்கின்றது. முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவராக இங்கே வீட்டிருக்கின்ற அல்ஹாஜ் என்.எம். அமீன் அவர்களுடைய தலைமையில் தான் நிகழ்வுகள் அனைத்தும் இடம்பெறப் போகின்றது. இப்போது இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க வைக்கும் முகமாக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைமை அல்ஹாஜ் என்.எம். அமீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய செயலாளர் சிஹார் அனீஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிஹார் அனீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய பொருளாளர் எம்.எம். ஜஸ்மின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம்.எம். ஜஸ்மின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுகளுடைய அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரசிடென்ட் கோஆர்டினேட்டர் யுனைடெட் நேஷன் ஸ்ரீலங்கா மிஸ்டர் மார்க் ஆண்ட்ரி பிரான்சி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஸ்ரீலங்கன் அம்பாசடர் ஹிஸ் எக்ஸலன்சி டாக்டர் அலிரசா டெல்கோஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ளீஸ் come to the stage, sir. Just a 5 minute. Please come, sir. அவரை தொடர்ந்து நிகழ்வினுடைய கீநாட் ஸ்பீக்கராக இங்கே வருகின்றிருக்கின்ற சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் மிஸ்டர் எம்.எல்.எம். மன்சூர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மிஸ்டர் K.A.M. முகமது அபுபக்கர் அவர்களை அழைக்கின்றோம் மேடைக்கு. இப்போது இந்த நிகழ்வுக்கு அதிதிகள் முன்வரிசை ஆசனத்துக்காக பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய 27வது மாநாடு வெற்றிகரமாக இனிதே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வரிசையிலே எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் திரு குமார் நடேசன் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்போது நிகழ்விலே இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சஞ்சிகை வெளியீடு செய்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சஞ்சிகையினை வெளியீடு செய்து வைப்பதற்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் சமிகா சஃபீர், அதே போல அதனுடைய வடிவமைப்பாளர் கியாசி புகாரி ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சஞ்சிகை வெளியீடு செய்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைமை அல்ஹாஜ் என்.எம். அமீன் உட்பட அதனுடைய பொருளாளர் ஜஸ்மீன் உட்பட இப்போது நிகழ்விலே முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சஞ்சிகை வெளியீடு செய்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகளுக்கான சஞ்சிகை வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணம். ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மிஸ்டர் K.A.M. முகமது அபுபக்கர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய 27வது மாநாடு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே
ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சஞ்சிகை வெளியீடு செய்து வைக்கின்ற நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் இருந்தும் நம் தேசத்தினுடைய முதுகெலும்புகளாக இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் அழைத்துக் கொண்டு நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லோனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது முஸ்தபா அஹமது முஜித்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகும். 40 ஆண்டுகளை நோக்கி வெற்றி பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் பாரத்தினுடைய இந்த சிறப்புக்குரிய வருடாந்திர மாநாட்டுக்கு எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய சிறப்புக்குரிய தலைவர், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்களையும் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர், எங்கள் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் என்ன முகமது அமீன் சாஹிப் அவர்களே, சிறப்பு அதிதியாக சீஃப் கெஸ்டாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரெசிடென்சியல் கோஆர்டினேட்டர் அவர் பிலவ்ட் பிரதர் மிஸ்டர் மேக் ஆண்ட்ரி பிரான்சி அவர்களே, வருகை தந்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அதனுடைய தூதர் அம்பாசிடர் ஹிஸ் எக்ஸலன்சி டாக்டர் அலிராஜா தேகோஷ் அவர்களே, எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு உரையினை உரை தந்திருக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர் அருமை சகோதரர் எம்எல்ஏ மன்சூர் அவர்களே, இலங்கையினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஆளுமைகளே, முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, என்னோடு இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில துணை செயலாளர் SA முகமது இப்ராஹிம் மக்கி அவர்களே, முஸ்லீம் யூத் லீகினுடைய சவுத் ஜோன் கோஆர்டினேட்டர் நைனா முகமது கடாபி அவர்களே, நாங்கள் எல்லாம் இங்கே வருகை தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஜாஸ்மின் அவர்களே, மணிச்சுடர் பத்திரிகையினுடைய மூத்த ஊடகவியலாளர் திருச்சி ஷாகுல் அமீத் அவர்களே மற்றும் சகோதரர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, முஸ்லிம் மீடியா பாரம் 1995 ஆண்டு 34 உறுப்பினர்களோடு துவங்கப்பட்டு இன்று 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேரமைப்பாக திகழ்ந்து வருவதை அறிந்து மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அமைப்பின் சார்பாக இதுவரை 27 மாநாடுகளும் 90க்கும் மேற்பட்ட ஊடக களப்பணி அரங்கங்களும் நடத்தப்பட்டிருப்பதை இன்று பத்திரிகையின் மூலமாகவும் பல்வேறு செய்தியின் மூலமாகவும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றோம். பொதுவாகவே ஒரு ஊடகம் என்று சொன்னால் இன்றைய ஊடகங்கள் எல்லாம் உண்மை செய்திகளை வெளிக்கொண்டு வருவதிலும் குரலற்றவர்களுடைய குரலை மக்களுக்கு வெளிப்படுத்துவதிலும்
பத்திரிகை தர்மத்தோடு நடக்கின்றனவா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் மீடியா, இங்கே ஈரான் அம்பாசிடர் அவர்கள் அற்புதமாக பேசினார். இஸ்லாம் என்று சொன்னாலே மீனிங் ஆஃப் இஸ்லாம் இஸ் பீஸ், யூனிட்டி, பிரதர்ஹுட். இதுதான் இஸ்லாம். ஆனால் இன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் இஸ்லாமியர்களை அன்புக்கு முரண்பட்டவர்களாகவும் காட்சி பொருளாக பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்தில் தான் முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதனுடைய ஸ்தாபகர்களாக இருந்தவர்கள் வடிவமைத்திருப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உண்மையான செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும். இஸ்லாம் என்பது எந்த மதத்திற்கும் முரண்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் யாரையும் அழிக்க வந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது எல்லா மார்க்கத்தினுடைய உண்மையான செய்திகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் இஸ்லாமிய செய்தியாகும். இஸ்லாமிய மார்க்கத்திலே தீவிரவாதத்திற்கு இடமில்லை. There is no space for terrorism in Islam. இஸ்லாம் என்ற வார்த்தையே பீஸ், யூனிட்டி தான். இஸ்லாமிய மார்க்கமே ஒரு மாடர்ன் ரிலிஜியன், நடுநிலையான மார்க்கம், உம்மத்தம் வசத்தா, எதிலேயும் தீவிரவாத போக்கு கொள்ளக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய நடைமுறையாகும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே தெளிவாக உணர்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? பல்வேறு மதங்கள் வாழக்கூடிய, பல்வேறு ஜாதியினர்கள் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன. அதே நேரத்திலே உடன்பாடுகளும் இருக்கின்றன. முரண்பாடுகளை ஓரமாக வைத்துவிட்டு உடன்பாடுகளோடு வாழ வேண்டும். நமக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள உடன்பாடுகள் என்ன? நாம் எல்லாம் ஆபிரகாமினுடைய மக்கள். அதை நாம் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டும். நமக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள உடன்பாடுகள் என்ன? முரண்பாடுகளை பற்றி பேசிக்கொள்ளாமல் உடன்பாடுகளோடு வாழ்ந்தால்தான் அமைதியாக வாழ முடியும். பிரச்சனைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் நாம் சுமூகமாக வாழ முடியாது. அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் மீடியா பாரத்தின் மூலமாக பல்வேறு நிலைகளிலே பணிகள் ஆற்றப்பட்டிருப்பதை நாம் படிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஊடகவியலாளர்களை டிப்ளமோ டிகிரி படிப்பதற்கு இந்த அமைப்பு துணை நின்றிருப்பதை அறியும் பொழுது நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றது. 34 உறுப்பினர்களோடு துவங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு 950 உறுப்பினர்களை கொண்டதாக வேரூன்றி இருக்கின்றது. அந்த செய்திகளிலே பார்க்கும் பொழுது தமிழக ஊடக நிறுவனங்களினுடைய களப்பணிகளுக்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கமும் அதனுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருப்பதை இந்த பத்திரிகையினுடைய செய்தியிலேயே நான் படிக்கவும் முடிந்திருக்கின்றது, நாங்களும் பார்த்திருக்கின்றோம். ஷாகுல் மீது வந்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அழைத்து செல்வது, தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களோடு கலந்துரையாட செய்வது, இதை ஒரு நோக்கமாக கொண்டு நீங்கள் பணிகளை துவங்கும் பொழுது அதற்கு நாங்களும் துணை நின்றிருப்பதை அறியும் பொழுது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முஸ்லிம் மீடியா பாரம் 30 ஆண்டுகளை கடக்க இருக்கின்றது. நாங்கள் நடத்தக்கூடிய மணிச்சுடர் தமிழ் பத்திரிகை, டெய்லி பத்திரிகை 40 ஆண்டுகளை இப்பொழுது கடந்திருக்கின்றோம். பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நெருப்பாற்றிலே நீஞ்சுவது போன்றதாகும்.
அதுவும் தினப்பத்திரிகை நடத்துவது என்பது தினமும் பிரசவ வேதனை போன்றது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊடக பணிகளிலே உங்களோடு இணைந்து நாங்களும் பணியாற்றுவது எங்களுக்கெல்லாம் மெத்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. அருமையான பெருமக்களே, இந்த பூமியிலே வந்து பேசுவது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஸ்ரீலங்கா என்பது இந்தியாவோடு அந்த ஆசிய நாடுகளோடு இணைந்த பாதைகள் தான். இஸ்லாமிய நம்பிக்கைகளிலே முதல் மனிதர், முதல் தூதர் ப்ராஃபட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த இடம் இந்த பகுதிதான். இந்த பகுதியில் தான் அமைதியை நிலைநாட்ட வந்தார்கள். இதில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் உடன்பட்டு இருக்கின்றோம். அந்த ஆதம் பாவா மலை இன்னைக்கு கூட மவுண்ட் ஆதம், எவிடன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேன் கமிங் டு திஸ் லேண்ட். He bring the peace message. He brought that message of God, the holy prophet Adam alayhi salam came to this land to bring the peace, the message of Almighty. அந்த மெசேஜை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இது போன்ற முஸ்லிம் மீடியாக்களிலே நாம் பணியாற்றும் பொழுது இதிலே பல்வேறு விஷயங்களை சொல்ல வேண்டும். முஸ்லிம் மீடியா ஃபாரம் எதற்கு ஆரம்பித்தார்கள்? முஸ்லிம்கள் சார்ந்த பிரச்சனைகளிலே நடுநிலையோடு அனைத்து ஊடகங்களும் இயங்க வேண்டும். முஸ்லிம்களுடைய உண்மை செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி தவறான பிரச்சாரங்களை யாராவது எழுதினால் உண்மையான செய்திகளை அனைவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் எல்லா மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும். நாம் தனிமைப்பட்டு விடக்கூடாது. எல்லா சமுதாயங்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும். அதே போன்று அரசியல் மற்ற நடவடிக்கைகளிலே நம் உரிமைகளை ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதைத்தான் பிதாமகன் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அழகாக சொல்வார்கள். சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் உரிமைகளுக்காக வேண்டி போராட வேண்டும். We have to fight for our rights. சலுகைகளை நாடி செல்லக்கூடாது. சலுகைகளை நாடி சென்றால் நாம் மதிக்கப்பட மாட்டோம். உரிமைகளோடு உரிமைகளுக்காக வேண்டி போராடினால் நாம் கண்ணியத்தோடு இஸ்ஸத்தோடு வாழ முடியும் என்று சொல்வார். அந்த உரிமைகளுக்கான போராட்டம் தான் இங்கே வந்திருக்கின்றார் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள், எம்பி அவர்கள், நம் சமுதாயத்தினுடைய பிரதிகள் பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே, உள்ளாட்சி பிரதிகளாக நாம் செல்லும் பொழுது நம் சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்று வரும் பொழுது சமுதாயத்தினுடைய குரலாக ஆட்சியாளர்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் நம்மளுடைய கடமை. நாடும் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். நம் சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆட்சியாளர்களுக்கு நம்மளுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணியைத்தான் முஸ்லிம் மீடியா ஃபாரமும் செய்யும் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே ஒரே பாதையிலே செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரே நோக்கத்தினுடைய அடிப்படையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மொழியை நம்மோடு பிரிக்க முடியாது. அதைத்தான் நாம் எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய இலக்கிய மாடாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய சிறப்புக்குரிய தலைவர் அருமை சகோதரர் ரவுப் ஹக்கீம் சாஹிப் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களோடும் எங்களோடு இணக்கமாக பயணிக்கக்கூடியவர்கள், எங்களுடைய மாநாட்டுக்கெல்லாம் வரக்கூடியவர்கள். அந்த அமைதி செய்தியை இலங்கையிலிருந்து எடுத்து வரக்கூடிய தூதுவர்களாக அவர்களை எல்லாம் நாங்களும் கண்டு மகிழ்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தை பொறுத்தவரை நம்மை இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தோடு நம்மை பிரித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் எங்களுடைய ஒவ்வொரு மாநாடுகளிலும் ஒவ்வொரு பணிகளிலும் இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இதை ஸ்லோகங்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பிரித்தாள்வதற்கு, நம்மை அந்நியப்படுத்துவதற்கு பல்வேறு சூழ்ச்சிகள் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றன.
நாம் அனைவர்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும். நமக்கென மொழி இருக்கலாம், நாம் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லா மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும். தமிழர்களாக இருந்தால் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோடும் நாம் தமிழர் என்ற அடையாளத்தோடு இணைய வேண்டும். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் என்ற அடையாளத்தோடு இணைய வேண்டும். இப்படியாக ஒரு பகுதியிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பகுதி மக்களோடு இலங்கையிலே இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இலங்கையை சேர்ந்தவன் என்ற அடையாளத்தோடு நீங்கள் இணைய வேண்டும். நாங்கள் இந்தியர்கள் என்ற அடையாளத்தோடு இணைய வேண்டும். இப்படி இணைந்து வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. எல்லோரோடும் இணக்கமாக வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அந்த இணைப்பு பாலமாக அனைவர்களோடும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் பிரதர்ஹுடை தான் விரும்புகின்றது. இஸ்லாம் சகோதரத்துவத்தை தான் விரும்புகின்றது. சமாதானத்தை தான் விரும்புகின்றது. அந்த சமாதானத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளிலே முஸ்லிம் மீடியா ஃபாரம் ஸ்ரீலங்காவும் நாங்களும் இணைந்து பயணிப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நம்மளுடைய இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமீன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்து வரக்கூடியவர். அவர் இலங்கைக்கு மட்டும் உங்களுக்கு முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய தலைவராக நாங்கள் கருதவில்லை. தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போதெல்லாம் எங்களில் ஒருவராக சகோதரத்துவத்தை எடுத்து வரக்கூடிய சமாதான தூதராக இருக்கின்றோம். அவரோடு இணைந்து பணியாற்றுவதில் தான் எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கின்றது. அவர் தொடர்ந்து முஸ்லிம் மீடியா பாரத்தை வழிகாட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது 30 வருடங்களை நீங்கள் கடக்க இருக்கின்றீர்கள். அந்த 30 வருடத்தினுடைய முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய வரலாறை அவரை போன்றவர்கள் மற்றவர்களை போன்றவர்கள் தான் எடுத்து சொல்ல முடியும். ஒரு இயக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் பழையவர்களும் இருக்க வேண்டும், அனுபவசாலிகளும் இருக்க வேண்டும், இளைஞர்களும் இருக்க வேண்டும். எங்க இயக்கத்தை பொறுத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் புரொஃபசர் காதர் மைதீன் சாஹிப் அவர்கள் நம்மளுடைய தலைவர் அவர்களோடு நெருக்கமானவர்கள். அவர்களுக்கு வயசு 85 வயசு, எனக்கு வயசு 52 வயசு, 33 வயசு வித்தியாசம். அவர் தலைவர், நான் பொதுச் செயலாளர். அவருடைய அனுபவம், அவருடைய கடந்து வந்த பாதையிலே சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடியதாக, இந்தியாவிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். மீடியாக்களில் எல்லாம் நாட்டை ஆளக்கூடியவர் தினந்தோறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் சொல்லி வந்தார். பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்திலே கோயில் கட்டப்பட்டது. அந்த பகுதியிலேயே அவர்களால் வெல்ல முடியவில்லை. ராமநாதபுரத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நவாஸ் கனி நிறுத்தப்பட்டார். ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரே அவரை எதிர்த்து நின்றார். துவேஷங்களை பரப்பிவிடலாம் என்று நினைத்தார்கள், நடக்கவில்லை. 1,68,000 வாக்கு வித்தியாசத்திலே ஒரு முன்னாள் முதலமைச்சரை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரே எம்பி தான் அவர். இப்படி நம்மளுடைய நடவடிக்கைகளிலே, நம்மளுடைய பணிகளிலே தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், அதே நேரத்திலே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கலாச்சார தனித்தன்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கொள்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த வெற்றியெல்லாம் சாத்தியமாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 4 எம்பிக்களாக இருந்தவர்கள் இன்று 5 எம்பிக்களாக உயர்ந்திருக்கின்றோம். இதெல்லாம் நம்மளுடைய பணிகளினுடைய அடையாளம் தான். நான் இங்கே சொல்ல வருவது, நம்மளுடைய அடையாளங்களை இழக்க முடியாது, நம்மளுடைய வரலாற்றை மறைக்க முடியாது, நம்மளுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்மளுடைய அமீன் அவர்களையும் பாராட்டி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மேலும் மேலும் 30 ஆண்டுகளை இன்று கடந்திருக்கின்றது. மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் உலகம் உள்ளவரை முஸ்லிம் மீடியா பாரத்தினுடைய ஸ்ரீலங்கா பணி எந்நாளும் தொடர்வதற்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் நடத்தக்கூடிய மணிச்சுடர் தமிழ் பத்திரிகையின் சார்பாகவும் எங்களுடைய நேஷனல் பிரசிடென்ட் புரொஃபசர் காதர் மைதீன் அவர்களுடைய சார்பாகவும்
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நிகழ்விலே விசேட உரை வழங்கிய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், பப்ளிஷர் அண்ட் டைரக்டர் மணிச்சூடர் தமிழ் டெய்லி மிஸ்டர் KAM முகமது அபுபக்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தினுடைய 27வது தேசிய மாநாடு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக வருகிறந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக வருகிறந்திருக்கின்றார். அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு Thank you very much, and thank you in advance for the support on the translation. You've been doing a very good job in that. So, very good. Honorable Ralph Hakim, Member of Parliament, great to have you here today. Mr. Anem Amin, thank you for the invitation to address the forum. கௌரவ முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீம் சார் அவர்கள், அதை போன்று முஸ்லிம் மீடியா போர்ட்டுடைய தலைவர் என்எம் அமீன் சார் அவர்களையும் நன்றி உணர்வோடு இந்த பேச்சு ஆரம்பிக்க நினைக்கின்றேன். And it's also wonderful to hear the words of wisdom of some of the previous speakers, speaking about unity, but also about the importance of rule of law. Of course, from MLM Mansoor and our esteemed visitor from India, KM Muhammad Abubakar. பொதுவாக இந்த நிகழ்விலே பேசியவர்கள் சமாதானம், அதை போன்று மற்ற மக்களுடன் எவ்வாறு ஒற்றுமையாக வாழ்வது என்பது தொடர்பாக பேசியிருந்தார்கள். But especially, it's wonderful to be here today and have an opportunity to interact with so many women and men, journalists and media professionals. பொதுவாக இந்த ஊடகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆண்கள் பெண்கள் ஆகியோர் இங்கே குழுமியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மத்தியிலே பேச கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் மிகவும் ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகின்றேன். Since you were founded in 1995, the Sri Lankan Muslim Media Forum has played really an important role in promoting professional journalism and safeguarding media freedom. உண்மையிலேயே இலங்கையிலே ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக 1995ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த முஸ்லிம் மீடியா ஃபோரம் தமது விடயங்களை சிறப்பாக செய்து வருகின்றது என்கின்ற விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். And with over 1,000 members across the island, the forum has really made a significant contribution in training journalists, in conducting media seminars, and being a support structure for each other, fostering unity, but also social cohesion. பொதுவாக 1000 உறுப்பினர்களை இப்பொழுது கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம் மீடியா ஃபோரம் இந்த உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு தேவையான பல பயிற்சிகளையும் வழங்கி வருவதுடன் அவர்களுக்கு இடையிலான உறவுகளையும் அது மேம்படுத்தி வருகின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். And in this world of media overload, of information overload, the media plays such a powerful influence on public opinion, on societal norms, and at the end of the day, on people's behavior. பொதுவாக பல தகவல்கள் இந்த உலகத்திலே பறந்து காணப்படுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற கருத்துக்களை மாற்றி அமைக்கின்ற பாரிய ஒரு சக்தியினை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். And responsible journalism is crucial to build and inform communities, promoting democratic values and ensuring representation of everybody. ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஊடகத்துறையின் பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. And in today's world, in today's technological race, where the media is constantly changing and bringing about new technological innovations, this world is, I would say, brings some opportunities,
But as a father of two children, I'm also very scared. பொதுவாக இந்த உலகத்திலே இப்பொழுது தொழில்நுட்பம் பாரிய அளவிலே மாற்றமடைந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஊடகத்துறையின் பங்களிப்பும் மாற்றத்துக்கு உட்பட்டு வருகின்றது. நானும் ஒரு இரு குழந்தைகளின் பெற்றோர் என்ற அடிப்படையிலே இதில் காணப்படுகின்ற சவால்களை என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. So while we have like nowhere, like at no time of history before today, access to so much information, பொதுவாக இன்று எமது வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அதிகமான தகவல்களை அணுகுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே எமக்கு உருவாகி இருக்கின்றது. this has come with tremendous challenges. பொதுவாக இதற்கு பின்னால் பாரிய சவால்களும் காணப்படுகின்றன. And one of those, of course, that you've mentioned before, and of which the United Nations cares very much, is really the spread, the dissemination, and the growth of hate speech and disinformation. இவ்வாறான சூழ்நிலையில் பிழையான தகவல்களும் வெறுப்பு பேச்சுக்களும் பரந்த அளவிலே இப்பொழுது பகிரப்பட்டு வருகின்றவை தொடர்பாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை என்ற வகையிலே நாங்கள் கவலை அடைகின்றோம். And the Secretary General of the United Nations is now talking about an epidemic of divisive speech, an epidemic of hate speech and disinformation that is now coming at the core of our institutions and our democratic values. பொதுவாக இந்த பிழையான தகவல்கள் வெறுப்பு பேச்சுக்கள் ஆகியன இப்பொழுது ஒரு நோய் போல் தொற்றி இருக்கின்றது. அது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமும் கூட அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். And this is not a problem only in Sri Lanka, it's a problem around the world, it's a problem in the United States, it's a problem in Canada, it's a problem in Sweden, it's a global phenomenon. இந்த பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இது இலங்கையில் மட்டுமல்லாமல் ஐக்கிய அமெரிக்கா, ஸ்வீடன், அதே போன்று கனடா போன்ற உலகளாவிய நாடுகளிலே பரந்துபட்டு காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இப்பொழுது இது மாறி இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட வேண்டும். And as many of you are painfully aware, the harmful rhetoric and disinformation has a long and painful history here in Sri Lanka. பொதுவாக இந்த பிழையான தகவல்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகின்ற பொழுது அது எவ்வாறு மக்களை பாதிக்கின்றது என்பது தொடர்பான அனுபவத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கையிலே. And over the past decade, many instances of amplified hate speech via communication channels has incited violence and discrimination. இலங்கையிலே பொதுவாக வன்முறைகள் தோற்றுவிப்பதற்கு காரணமான இந்த பிழையான தகவல்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டிருந்தது. இதன் மூலமாக அந்த வெறுப்பு பேச்சும் உக்கிரமடைந்து காணப்பட்டிருந்தது. Discrimination, false humors, accusations based on gender, on religion, on ethnicity has caused death, has caused violence. பொதுவாக பால்நிலையினை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகள், இனத்தினை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகள் காரணமாக நாட்டிலே உயிரிழப்புகள், உடைமை இழப்புகள் கூட ஏற்பட்டிருந்தது. The Muslim community has been frequently targeted. பொதுவாக இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகம் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டார்கள். Told me to speak in very short sentences, not easy. And there are many examples of fabricated stories that have spread and have spread to incite fear, and hostility within and between communities. இனங்களுக்கு உள்ளும் சமுதாயங்களுக்கு இடையிலும் இவ்வாறான பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கான பல கருத்தாடைகள் இடம்பெற்றிருந்தது. And false narratives, distortions and lies that have bred mistrust, bred cynicism, disbelief and disengagement. இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் கூட மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிடப்பட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. And as you've seen recently in elections elsewhere, in India notably, but also in electoral campaigns that are ongoing in many places around the world, the use of AI, of generative AI, is causing great new challenges, I think, to press freedom, but also to civilized speech. இயற்கை நுண்ணறிவு என்கின்ற புதிய விடயம் AI அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அது அண்மை காலத்திலே இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தலாக இருக்கலாம், உலகளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு தேர்தல்களாக இருக்கலாம், அதிலே இவை கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. Because not only is it more difficult to know what is real and not real, but the scope of communication that can be achieved through AI is unprecedented.
இவ்வாறான இயற்கை நுண்ணறிவின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரங்களின் உண்மைத்தன்மையினை எங்களால் அறிய முடியாது இருந்த பொழுதும் அது பாரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்துக்கு விட்டுச் செல்லுகின்ற ஒரு கருவியாக இப்பொழுது அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. And journalists and media organizations, like never before, have a crucial role in preventing hate speech and the spread of misinformation. இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களையும் பிழையான தகவல்களை முறையடிப்பது தொடர்பாக நாங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் மிகவும் கவனமாக செயற்படுதல் வேண்டும். And so by adhering to ethical journalism standards, verifying facts, but also promoting a balanced narrative, you have a real and unique role to help foster an inclusive and informed society. ஆகவேதான் நாங்கள் சமூகத்திற்கு மத்தியிலே உண்மையையும் அதே போன்று சமநிலையான தகவல்களையும் வழங்குவதற்கான பொறுப்பினை நாங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே கொண்டிருக்கின்றோம். This week, the United Nations Secretary General launched the United Nations Global Principles on Information Integrity. அதாவது தகவல் வெளிப்பாடு தன்மை தொடர்பான ஒரு புதிய விடயத்தினை இந்த வாரம் அளவிலே ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். With a very important part devoted and dedicated to how media and a pluralistic media can play a critical role in this field. இந்த விடயத்தினை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக எவ்வாறு ஊடகம் நமது பணியினை செய்ய முடியும் என்பது தொடர்பாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. And unfortunately, although I must say that there's still a very strong press freedom here in Sri Lanka, especially if we compare to many countries in Asia and Pacific, the freedom of the media is eroding, is still under attack in Sri Lanka and elsewhere. பொதுவாக ஊடக சுதந்திரம் என்பது இலங்கையிலே இப்பொழுதும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சுதந்திர ஊடகத்தின் தன்மை இப்பொழுது குறைவடைந்து செல்வதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. In the last 5 decades, we've now have a record, an all-time record of journalists being imprisoned, while online violence, especially against women journalists, has encouraged self-censorship and in some cases physical attacks. பொதுவாக பெண் ஊடகவியலாளர்கள் மீதான கண்காணிப்பு அதிகரித்திருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தன்மையும் அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான புதிய விருத்தியினை கடந்த 5 தசாப்தங்களாக எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். And around the world, we see the development of very bad and repressive laws that actually aim at silencing opponents and shrink the civic space. அதே போன்று எதிர் தரப்பினர்களை கட்டுப்படுத்துகின்ற வகையிலான சட்டங்களும் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. And because of that and other challenges, press freedom is on the decline in Sri Lanka. அதன் காரணமாக இலங்கையிலே ஊடக சுதந்திரம் இப்பொழுது மழுங்கி வருவதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. So a free press undermines the rule of law that the previous speaker underlined and serves as a cornerstone of democratic societies, enabling informed civic discourse. சட்ட ஆட்சியினை குறைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது இவ்வாறான சுதந்திர ஊடகம் மழுங்கடிக்கப்படுகின்ற பொழுது. Without the facts, we cannot fight misinformation. Without accountability, we cannot have strong policies in place. உண்மை அதே போன்று பொறுப்பு கூறல் ஆகியவை மிகவும் முக்கியமான விடயங்களாகும் இவற்றை முறையடிப்பதற்காக. And we at the United Nations are certainly encouraged by the work of the forum, by the courage to maintain and strengthen the free flow of information and the freedom of expression through challenging times. இவ்வாறான சவாலுக்கு உட்பட்ட காலத்திலே சுதந்திரமான தகவல்களை கொண்டு செல்வதற்காக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை என்ற அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். And the Sri Lanka Muslim Media Forum has been a beacon of this effort, working diligently to develop those professional standards of its members. இவ்வாறான பண்புகளை முஸ்லிம் மீடியா போரம் அவர்களுடைய அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே வளர்ப்பதற்காக தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகின்றமை தொடர்பாக நான் அறிவேன்.
And so the United Nations, we look forward working together with you, with other media organizations, political parties, the Electoral Commission and others, to strengthen these principles, especially as we enter into an electoral campaign. பொதுவாக இந்த வருடம் தேர்தல்கள் இடம்பெற காத்திருப்பதால் நாங்கள் இவ்வாறான பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக முஸ்லிம் மீடியா போரம், அதே போன்று ஏனைய ஊடகங்கள், அரசியல் கட்சிகள், அதே போன்று தேர்தல் ஆணையகம் ஆகியவற்றுடன் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபை என்ற வகையிலே. And in this way, so we move forward not only as Muslims, Christians, Buddhists, Tamils, Sinhalese, etc., but especially as Sri Lankans. இவ்வகையான பின்னணிகளே நாங்கள் முஸ்லிம்களாக மட்டுமல்லாது முஸ்லிம்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் என்ற அடிப்படையிலே இலங்கையர்களாக நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். நன்றி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய 27வது தேசிய மாநாடு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்சி அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த வெற்றிகரமான நிகழ்விலே சிரேஷ்ட ஊடகவியலாளர்களை பாராட்டி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நிகழ்வுக்கு தலைமையாக இருக்கின்ற முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவர் எங்கள் அன்புக்குரிய NM அமீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகள் அனைவரையும் முன்னால் அழைக்கின்றோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுக்கான கௌரவத்தை வழங்கி வைக்கின்ற அழகிய தருணம். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் மீடியா போரத்தினால் வாழ்நாள் சாதனையாளர் வழங்கி கௌரவிக்கின்ற அழகிய தருணமாக இந்த தருணம் மாறியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம், அதே போல நிகழ்வினுடைய பிரதம அதிதி, கௌரவ அதிதி, விசேட அதிதிகள் உட்பட முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய கௌரவ தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட இந்த நிகழ்வு 70 ஆண்டு காலம் நமது தேசத்தினுடைய ஊடக கட்டமைப்பிலே பல்வேறு சேவைகளை நமது நாட்டுக்கு வழங்கிய பெருமைக்குரிய மெனிக் டி சில்வா அவர்களுக்கான கௌரவம் மேடையிலே இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. Ladies and gentlemen, and now you are witnessing a memento of presentation. This is a symbol as a token of appreciation to all the support rendered by these individuals who have done a major service towards the Sri Lanka Muslim Media Forum, ensuring that everyone has their rights to freedom and information. நிகழ்விலே அதிதிகளோடு இணைந்து கொள்வதற்கு மற்றொரு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ அமைச்சர், எங்கள் அன்புக்குரிய MLA ஹிஸ்புல்லா சார் அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். ஆயிரத்தி 1958 ஆண்டு தனது பாலிய வயதில் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளில் குரல் கொடுக்க தொடங்கிய இவரின் வானொலி பிரவேசம் இன்று வரை தொடர்கின்றது. ஆசிரியையாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முதுமானி பட்டத்தினையும் திறந்த பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை தராதார பட்டத்தினையும் பெற்ற இவர் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையிலே அடிக்கடி ஒலிக்கின்ற ஒரு குரல், பல்வேறு ரசிகர்களை கொண்ட ஒரு குரல். எங்கள் அன்புக்குரிய புர்கான் பி இப்திகார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நெஞ்சோடு நெஞ்சம், மாதர் மஜ்லிஸ் போன்ற நிகழ்ச்சிகளை முஸ்லிம் சேவையிலே வழங்கி இந்த தேசத்திலே தடம் பதித்த பெருமைக்குரிய புர்கான் பி இப்திகார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவம் வழங்கி வைக்கப்படுகின்றது. இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தினால் இந்த கௌரவம் இடம்பெறுகின்றது. அவரை தொடர்ந்து வீரகேசரி நிறுவனத்தில் 1996 ஆண்டு பத்திரிகையாளராக இணைந்து கொண்ட S. ஸ்ரீகஜன்
பல்வேறு துறை சார்ந்த செய்தியாளராக பணியாற்றியிருக்கின்றார். 2002ஆம் ஆண்டு உதவி செய்தி ஆசிரியராக நியமிக்கப்பட்ட இவர் 2005ஆம் ஆண்டில் செய்தி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். இப்போது இந்த சபையிலே உயரிய கௌரவம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. எஸ். ஸ்ரீ கஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் இந்த நிகழ்வுக்கு வராததன் காரணத்தினால் அவரையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அதே போல மற்றொரு சிரேஷ்ட ஊடகவியலாளர், அவரும் இந்த இடத்திலே பிரசன்னமாகவில்லை. அவரையும் இந்த இடத்திலே பதிவு செய்வது பொருத்தம் என்று நினைக்கின்றோம். யாழ் ஊர்காவற்துறையை பிறப்பிடமாக கொண்ட இவர் கடந்த 40 வருடங்களாக ஊடகத்துறையில் பணியாற்றி வருகின்றார். 1981ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை ஆசிரியர் தொழிலை மேற்கொண்ட KRP ஹரன் அவர்கள் இந்த சபையிலே கௌரவிக்கப்பட இருக்கின்றார். அவரும் இந்த இடத்திலே பிரசன்னமாகவில்லை. எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். மற்றொரு ஊடக ஆளுமை, பரக்காபொலையை பிறப்பிடமாக கொண்ட M. சித்திக் ஹனீஃபா 1994ஆம் ஆண்டு லேக் ஹவுஸ் நிறுவனத்தில் பரக்காபொல பிராந்திய செய்தியாளராக ஊடகத்துறையில் பிரவேசித்தவர். அதே ஆண்டு இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்து யாழ் பலாலி சேவையில் பணியாற்றினார். இவர் 1999ஆம் ஆண்டு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் இணைந்து கொண்டார். பின்னர் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் செய்தி ஆசிரியராக இணைந்து கொண்ட இவர் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தன்னுடைய கடமைகளை செய்து வருகின்றார். தற்போது இவர் வசந்தம் தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஆகியவற்றின் செய்தி பொறுப்பாளராக பிரதி முகாமையாளராக கடமையாற்றுகின்றார். இந்த உயரிய சபையிலே இப்போது சித்திக் ஹனீஃபா அவர்களுக்கு முஸ்லிம் மீடியா போரத்தினால் அந்த உயரிய கௌரவம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கௌரவத்தை பெறுகின்ற போது அவர்களை கைதட்டி கரகோஷம் எழுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்துமாறு உங்களை வேண்டுகின்றோம். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இப்போது இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஃபிக் ரஜாப்தீன் சார் அவர்களையும் அன்போடு நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். அடுத்த கௌரவத்தை பெறுகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர், மருதமுனையைச் சேர்ந்த கம்பீர குரல் கொண்ட பஷீர் அப்துல் கையம் கடந்த 30 வருடங்களாக இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றி வருகின்றார். இக்கூட்டுத்தாபனத்தின் பிரதி பணிப்பாளர் தரத்தில் உள்ள இவர் பிறை FM வானொலியின் ஸ்தாபக கட்டுப்பாட்டாளராக கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தொடர் சேவையாற்றி வருகின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலை பட்டதாரியான இவரின் ஊடக பணியை பாராட்டி கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் கடந்த வருடம் ஊடக வித்தகர் விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்போது முஸ்லிம் மீடியா போரத்தினால் அந்த உயரிய கௌரவம் சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஊடக ஆளுமை, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் பிறை FM-இன் கட்டுப்பாட்டாளர் இளம்புக்குரிய பஷீர் அப்துல் கையம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது. பஷீர் அப்துல் கையம் அவர்களுக்கு அந்த உயரிய கௌரவம் வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாவனல்லை கிருங்க தெனியாவினை சேர்ந்த MS அமீர் ஹுசைன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பட்டதாரி ஆவார். 1993ஆம் ஆண்டு வீரகேசரி பத்திரிகையில் ஊடகவியலாளராக இணைந்து முழுநேர ஊடகப் பணியை ஆரம்பித்தார். அப்பத்திரிகையில் ஆசிரியர் பீட செய்தியாளராகவும் பாராளுமன்ற செய்தியாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2003ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை இலங்கை பத்திரிகை முறையீட்டு ஆணைக்குழுவின் தமிழ் மொழி மூல ஊடக மற்றும் முறைப்பாட்டு பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாகவும் கடமையாற்றி வருகின்ற MS அமீர் ஹுசைன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நிகழ்விலே அடுத்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்கு
MS அமீர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே அதிதிகளோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். சிலோன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் லிமிடெட் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு குமார் நடேசன் அவர்களை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். திரு குமார் நடேசன் அவர்களை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மன்னார் விடத்தல் தீவை பிறப்பிடமாக கொண்ட சுயப் எம் காசிம் ஊடகத்துறையில் கடந்த 30 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார். தினகரன் மற்றும் தினகரன் வாரமஞ்சரி ஆகியவற்றின் கொழும்பு செய்தியாளராக ஊடக பணியை இவர் ஆரம்பித்தார். பின்னர் தினகரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியர், இணை செய்தி ஆசிரியர் மற்றும் இணை ஆசிரியர் என பல பதவிகளில் இவர் தடம் பதித்தார். இதற்கு மேலதிகமாக கைத்தொழில் மற்றும் வாணிப அமைச்சின் ஊடக பணிப்பாளராகவும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊடக ஆலோசகராகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் தேசிய தொழில்நுட்ப கல்வி டிப்ளோமா பட்டதாரியான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இதழியல் டிப்ளோமா பட்டத்தினையும் பெற்றுள்ளார். சுயப் எம் காசிம் அவர்களை இந்த உயரிய சபையிலே முஸ்லிம் மீடியா போரம் பாராட்டி கௌரவிக்கின்றது. முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய 27வது தேசிய மாநாடு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே நமது தேசத்தினுடைய சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கின்றது. நிகழ்விலே கம்பஹா கஹட்டவிட்ட பிரதேசத்தினை சேர்ந்த MSM ஷாஜஹான் 1995ஆம் ஆண்டு தினகரன் பத்திரிகையின் அத்தனகல்ல நிபுணராக ஊடகத்துறையில் கால் பதித்தார். பின்னர் 1997ஆம் ஆண்டு இப்பத்திரிகையின் ஆசிரியர் பீடத்தில் சுதந்திர ஊடகவியலாளராக இணைந்து கொண்டார். இப்பத்திரிகையின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராக இவர் நியமிக்கப்பட்ட பின்னரே இலங்கை தமிழ் பத்திரிகை வரலாற்றில் முதல் தடவையாக 1998ஆம் ஆண்டு தினகரன் பத்திரிகையில் நாளாந்த விளையாட்டு செய்திகளுக்காக தனி ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டது. பல நாடுகளுக்கு விஜயம் செய்து சர்வதேச விளையாட்டு போட்டிகளை இவர் அறிக்கையிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு தினகரனிலிருந்து வெளியேறி நவமணி பத்திரிகையின் செய்தி ஆசிரியராக செயற்பட்டார். தற்போது உதயம் பத்திரிகையின் செய்தி ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார். இப்போது இந்த நிகழ்விலே அவருக்கான கௌரவத்தையும் முஸ்லிம் மீடியா போரம் வழங்கி கௌரவிக்கின்றது. சிராஜ் எம் ஷாஜஹான் அவர்களுக்கான அந்த கௌரவம் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நமது தேசத்தினுடைய மற்றொரு ஊடக ஆளுமை மாத்தரை கொடபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியரான MMM பஷீர் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக பிராந்திய ஊடகவியலாளராக பணியாற்றி வருகின்றார். 1981ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தினகரன் மாத்தரை நிருபராக செயற்படும் இவர் தென் மாகாணத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆவார். சுமார் 40 வருடகால ஆசிரியர் சேவையிலிருந்து பஷீர் ஓய்வு பெற்றதனை தொடர்ந்து முழு நேர ஊடகவியலாளராக பணியாற்றி வருகின்றார். பிராந்தியம் சார்ந்த செய்திகளை மட்டுமன்றி கட்டுரைகளையும் எழுதி வந்துள்ள இவர் பிரதேசம் சார்ந்த குறைபாடுகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு ஆரோக்கியமான எழுத்தாளர். இப்போது இந்த உயரிய சபையிலே MMM பஷீர் அவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற அழகிய தருணம். 27வது முஸ்லிம் மீடியா போரத்திலே நமது தேசத்தினுடைய முன்னணி சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவரை தொடர்ந்து மற்றொரு இளம் ஊடகவியலாளர் கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட ரெஃப்தி அலி கடந்த 14 வருடங்களாக ஊடகத்துறையில் பணியாற்றி வருகின்றார். நவமணி பத்திரிகையின் சுயாதீன ஊடகவியலாளராக தனது பணியினை ஆரம்பித்த இவர் தற்போது விடியல் இணையதளத்தின் ஆசிரியராக செயற்படுகின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் பொதுச் செயலாளர், பிரதி தலைவர் மற்றும் தேசிய அமைப்பாளர் ஆகிய பதவிகளை வகித்த இவர் அமெரிக்கா, ஸ்வீடன் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளில் ஊடக பயிற்சி நெறிகளை நிறைவு செய்துள்ளார். புலனாய்வு ஊடகவியலாளரான இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை பயன்படுத்தி பல வெற்றி கதைகளை உருவாக்கியுள்ளதுடன் அரசாங்கத்தின் பல வீண் செலவுகளையும் கட்டுப்படுத்தியுள்ளார்.
ஊடக பயிற்சியாளராக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயிற்சியினையும் வழங்கி வருகின்ற இந்த உயரிய சபையிலே பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற இவருக்கு பிரத்தியோக பாராட்டு கௌரவம் மேடையிலே இடம்பெறுகின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை வினைத்திறனாக பயன்படுத்தியமைக்கான கௌரவம் ரிஃப்தி அலி அவர்களுக்கு, கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட ரிஃப்தி அலி அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே அந்த கௌரவம் இடம்பெறுகின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதி அவர்களினால் அந்த கௌரவம் இடம்பெறுகின்றது. இருபத்தி 7வது தேசிய மாநாடு முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய வெற்றிகரமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம அதிதி, கௌரவ அதிதி, விசேட அதிதிகள் அனைவருக்கும் கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளுக்கான கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய தலைவர் NM அமீன் அவர்களினால் இந்த கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சிறப்பு பேச்சாளராக கலந்து சிறப்பித்த சமூக ஆர்வலர் MLM மன்சூர் அவர்களுக்கான நினைவு சின்னம் மேடையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவருக்கான பொன்னாடையும் மேடையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், பப்ளிஷர் அண்ட் டைரக்டர், மணிச்சுடர் தமிழ் டெய்லி, எங்கள் அன்புக்குரிய மிஸ்டர் KAM முகமது அபுபக்கர் முன்னாள் MLA அவர்களுக்கான அந்த நினைவு சின்னம் மேடையிலே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. 27வது முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. Ladies and gentlemen, you all just witnessed tokens of appreciation being handed out by the President of the Sri Lanka Muslim Media Forum, Alhaj NM Amin, to our keynote speaker, Mr. MLM Mansoor, and our guest speaker, Mr. KM Mohammed Abubakar. Now, in order to give one of our most prominent dignitary here today, which is the chief guest, Mr. Mark Andre Franch, a token of appreciation, I kindly invite Mr. NM Amin to do the honors. The chief guest, Mr. Mark Andre Franch, is presented with a token of appreciation by the President of the Sri Lanka Muslim Media Forum. நிகழ்விலே சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், அதே போல நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகள் அனைவருக்குமான உயரிய கௌரவம் 1995 உருவாக்கப்பட்ட முஸ்லிம் மீடியா போரம் 27 வருடமாக இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் கட்டமைப்பு, கல்வி, கலை, கலாச்சாரம் சார்ந்த எல்லா விடயங்களிலும் ஆரோக்கியமான விடயங்களை ஊடக மட்டத்திலே பகிர்ந்த பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே 27வது முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகள் இந்த அளவோடு நிறைவுக்கு வரப்போகின்றது.